ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்க. ஸோ ஃபைனலி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்த அரசன் படத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, இனிஷியல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, லைக் இது வந்து வட சென்னை யூனிவர்ஸில் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ லிட்ரலி அதுக்கான ஆன்சரை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எஸ், இது வந்து வட சென்னை யூனிவர்ஸில் தான் வரப்போகுது. அதில் எஸ்டிஆர் கேரக்டர் என்ன மாதிரி, தனுஷோட கேரக்டர் என்ன மாதிரி, இந்த ப்ரோமோ எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்றத ஓவராலாக இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு ப்ரோமோவாக தான் இருந்திருக்கு. டேரக்டர் நெல்சன் இந்த படத்தில் ஒரு டேரக்டராகவே வராருன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ப்ரோமோ ஸ்டஃபுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்களா இல்லை ஆக்சுவல் ஃபிலிம்லையுமே இந்த சீக்வன்ஸ் இருக்க போதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா கிடைச்ச ரூமர் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோவில் யூஸ் பண்ண ஒரு சீன் படத்துலையுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீனு இந்த ரெண்டு சீனில் எது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று வருது, லைக் ஃபுல்லாக பியர்டை ஷேவ் பண்ணிட்டு ரத்தத்தோட வராருல, அது மேபி படத்தில் இருக்கலாம்னு எனக்கு தோணுது. நெல்சன் திலீப் குமார் இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்ஷன் கம்ப்ளீட்டா வந்து ப்ரோமோக்காக ஃபன்னா ஷூட் பண்ணதா இருக்குமோன்னு தோணுது. ஒருவேளை அதுவும் படத்துல வந்தா டெஃபினட்டா இந்த படம் டோட்டலா வேற டைமென்ஷனுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெல்சன் திலீப் குமார் இவர் வந்து ஒரு டேரக்டர் மாதிரி இது மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்கிறதுக்காக சிம்புட்ட வந்து கேட்கிறாரு. அதுக்கு இவர் சொல்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் போகுது. கோர்ட் வாசல் வந்து அவர் சொல்றாரு, சார் நான் இந்த மாதிரி என் கதை சொல்றேன், அது வந்து ரொம்ப உண்மையா இருக்கும் சார், ரொம்ப உண்மையா எல்லாமே நடந்த கதை தான் நான் சொல்றேன். ஆனா நீங்க படமா எடுக்கும்போது அதை அப்படியே எடுத்து வச்சிடாதீங்க சார், எல்லாருக்கும் பிரச்சனை ஆகி போயிடும், எல்லாருமே மாட்டிக்குவாங்க, லைக் போலீஸு, நாங்கள், அதுக்கப்புறம் ஜட்ஜு, வக்கீல் எல்லாருமே போய் மாட்டிக்குவோம். அதனால ஒரு கார்டு ஒன்று போட்டுருங்க, இதெல்லாம் உண்மை இல்லை சும்மா கற்பனை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. இது லிட்ரலி வெற்றிமாறன் ஸ்டைல், லைக் உண்மை சம்பவங்கள் எல்லாத்தையுமே அவர் எடுத்துருவாரு. அந்த உண்மை சம்பவத்தையும் கொஞ்சம் ஒரு சில புனை சுருட்டுகளை சுருட்டி லைட்டாக எடுத்துருவாரு. பட் இருந்தாலும் லிட்ரலி அந்த உண்மை சம்பவத்தை அப்படியே எடுத்துருவாரு. கேரக்டர்ஸ் பேர் அதெல்லாம் மட்டும் பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டு எடுத்துருவாரு. அதை அவர் எடுத்துட்டு இதெல்லாம் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கல, இது உள்ளாவே வந்து கற்பனை தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு ஆஃப் பண்ணிடுவாரு. பிரச்சனையில சிக்காம அந்த ஃபார்மேட்டை இதில் ஃபைனலி ரிவீலே பண்ணிட்டாரு போல. ஸோ இதில் நெல்சன் திலீப் குமார் தான் லிட்டரலி டேரக்டர் வெற்றிமாறனே வச்சுக்கோங்களேன். ஒரு சில இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் ரொம்ப லோக்கல் டான்ஸ் ரவுடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க சொன்னதெல்லாம் வச்சு தான் நான் வந்து ஒரு சில கதைகள்லாம் எடுத்திருக்கேன், அதை அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. மேபி வட சென்னையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட்டாக இருக்கலாம். ஏன்னா அதில் எம்ஜிஆரோட டெத் இருக்கும், ராஜன் ஒருத்தர் இருப்பாரு, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். பட் ஏன் அதெல்லாம் மென்ஷன் பண்ணல? ஏன் ஒருவேளை இப்போ வடசென்னை 2 அண்ட் இந்த ஒரு படம் வந்து இவ்வளவு வருஷம் டிலே ஆகி வரதுக்கான காரணமே கூட மேபி அந்த ஒரு சில ஈவென்ட்ஸ்ல கலந்துகிட்ட இல்ல அந்த ஒரு விஷயத்துல தலையிட்ட ஒரு சில பேர் இப்போ இந்த காலத்துல உயிரோட இல்லாம இருக்கலாம். அதனால தைரியமா எடுக்கலாம். ஒருவேளை அவங்க எல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் எடுத்து இதெல்லாம் ஒரு எவிடன்ஸா மாதிரி ஒருவேளை அவங்கள வந்து மாட்டிக்கிறதுக்கான ஒரு விஷயங்களா கூட இது போயிடக்கூடாதுல்ல, அதனால கூட மேபி டிலே பண்ணியிருக்கலாம். ஏன்னா வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு கோர்ட்ல கேஸ் இருக்கு சார், இந்த மாதிரி 2 நிமிஷம்ல வந்து உங்களுக்கு எல்லா கதையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. கிளம்பிட்டு அவர் வந்து யார் சரி ரோல்ல நடிக்க வைக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது தனுஷை நடிக்க வைங்க சார், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. லிட்டரலி பயங்கரமான கிளாப்ஸ். இது எப்படி சொல்றாரு, இது என்ன மாதிரி அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை வட சென்னையும் நம்ம ஒரு படம் பார்த்தோம்ல, அதுவே ஒரு படம் தானோ, நம்ம படம் பார்த்தோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனா அந்த வட சென்னை யூனிவர்ஸ்ல அது ஒரு படம் தானோ அப்படின்ற மாதிரி இப்போ அதை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரா வெற்றிமாறன் சார்? ஏன்னா எனக்கு புரியல. ஆக்டர் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வந்து பாத்தீங்கன்னா ரிவீல் பண்றாங்க. ஏன் ரோல்ல யார சார் நடிக்க வைக்க போறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்போ ரியல் அன்பு ஒருவேளை சிம்பு இந்த வடசென்னை யூனிவர்ஸ்ல ரியல் அன்பு சிம்பு அவரை வச்சுதான் தனுஷ் ஆக்டரை வச்சு ஒரு படம் போகுது அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்களா? எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு இந்த ஒரு விஷயம். லைக் அன்புவோட இன்னொரு வேர்ஷனா தான் இங்க நம்ம இவரை பார்க்க போறோமா? அந்த படத்துல அது படம்ன்றனால நிறைய விஷயங்கள் அவங்க பட்டிட்டிங்க பார்த்து எடுத்திருப்பாங்களே. ஆக்சுவலா அன்பு வாழ்க்கையில என்னென்ன மாதிரியெல்லாம் நடந்தது, அதுல சொல்லாத விஷயங்கள், அது மாதிரி ஏதாவது சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்களா? ஜிகிர்தண்டா ஸ்டஃப்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து இந்த வட சென்னை யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய அரசன் படத்துல வெற்றிமாறன் சார் ட்ரை பண்ண போறாரா அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல. லிட்டரலி அந்த ஒரு ஒத்த வார்த்தையில கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு டோட்டல். ஏன்னா எண்டில் வேற வந்து பார்த்தீங்கன்னா அன்டைல் ஸ்டோரி ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் வட சென்னை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சொல்லப்படாத ஒரு கதை அது வட சென்னையிலேருந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஏதுன்றது வந்து லிட்ரலி ஒன்றுமே புரியல. கம்ப்ளீட்டாக கன்ஃபியூஷன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. கம்ப்ளீட்லி எஸ்டிஆரோட மாஸ் சீக்வன்சஸ் தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய சீக்வன்ஸ்லாம் கிட்டத்தட்ட அன்பு மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு ஃபங்க் விட்டுட்டு பேகி பேண்ட்லாம் போட்டுட்டு வேற லெவலில் இருக்காரு. ஸோ ரத்தம் தெரிக்க லிட்ரலி அதுக்கப்புறம் ப்ரோமோவில் ஒன்றுமே இல்லைதான்.
இதுதான் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இருந்தது, மற்ற எல்லாமே மாஸ் தான். அனிருத் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கலாக இறங்கிட்டாரு. சந்தோஷ் நாராயணனை வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருந்த டேரக்டர்ஸில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ். அவர் ஃபர்ஸ்ட் டைம் அனிருத்தை ட்ரை பண்ணாரு. அவரோட ஸ்டைலுக்கு போகணும் அப்படின்ன போது அந்த படத்தில் தான் மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்பட்டை யூஸ் பண்ணியிருப்பாரு அனிருத். அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் ட்ரம்பட் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிஜிஎம்லேயே ட்ரம்பட்டை போட்டு ஊதுன்னு ஊதுறாரு. அது வந்து சந்தோஷ் நாராயணனோட ஸ்டைல் தான். அது யாரடா சொன்னா நான் கிளாஸா மாசா மட்டும் தான் பிஜே போடுவேன், இது மாதிரி கொஞ்சம் கிரவுண்டடாகவும் போடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு இறங்கிட்டாரோ என்னவோ. பட் இந்த ஒரு படத்துக்கு ஒரு கேங்ஸ்டர் வேர்ல்டுக்கு என்ன மாதிரியான ஒரு பிஜிஎம் பண்ணுமோ அந்த மாதிரி போட்டிருக்காரு. வேற லெவலில் இருக்கு. ஸோ லிட்ரலி இந்த ஒரு ப்ரோமோ ஒரு கன்ஃபியூசிங் ப்ரோமோவாக வந்திருக்கு. இந்த ப்ரோமோல டைரக்டர் நெல்சன் திலீப் குமார் வரக்கூடிய அந்த ஒரு போர்ஷன் படத்தில் இல்லைன்னா டெஃபினட்டாக இது வந்து கம்ப்ளீட்லி வேற ஒரு ஸ்டோரி தான். அதில் அன்பும் இருப்பார், அதாவது தனுஷும் இருப்பார், சிம்புவும் இருப்பார். ஸோ வேற வேற பாதையில் இவங்க 2 பேர் சேர்ந்து நடிக்க மாதிரியான ஒரு சில சீக்வன்சஸ்லாம் வரும். ஒரு வேலை நெல்சன் இருக்கக்கூடிய போர்ஷன் இருக்கு, அன்போட ஸ்டோரி தான் சிம்புவோட ஸ்டோரி, அதை வச்சு படம் மாதிரி தான் பண்றாங்க, அந்த மாதிரி எதுவும் சொல்ல ட்ரை பண்ணாங்க அப்படின்னா மேபி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கம்ப்ளீட்டா இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் படம்ன்ற மாதிரி ஆயிரும். யூனிவர்ஸ்குள்ள வரதுதான், ஆனா ஒரு ஸ்டாண்டலோன் படம்ன்ற மாதிரி ஆயிரும். எப்படின்னா இவர் சொல்றதுதான் கதை, இவர் தான் நரேட் பண்றாரு, இனி வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத இவர் தான் சொல்றாரு. அந்த மாதிரி போகுமேன்றதை தவிர்த்து இவர் இந்த படத்துக்குள்ள வரதுக்கான சான்சஸ் கம்மி ஆயிரும். இந்த அரசனோடைய எஸ்டிஆரோட ரோல் கம்ப்ளீட்டா முடிகிற மாதிரி ஆயிரும். ஸோ இது என்ன மாதிரி டேக்கிள் பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போ ஃபேன்ஸ் வந்து வடசென்னை யூனிவர்ஸ்ல வருது அப்படின்னு சொன்னானே எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா கண்டிப்பா எஸ்டிஆர் தனுஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் வரும், அதுதான் வடசென்னை 2 அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு போயிட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு படத்துல டெஃபினட்டா தெரிஞ்சிடும். இதுலயுமே நிச்சயமா வடசென்னை 2க்கான ஒரு ஹிண்ட் பயங்கரமா கொடுக்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் நிச்சயமா வடசென்னை 2 நடக்க தான் போகுது. அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார் இதை வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. இதுக்கப்புறம் நிச்சயமா வடசென்னை 2 எடுத்து தான் ஆகணும், அந்த மாதிரி சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வேணா வாடிவாசல் போய்க்கங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஓகே, ஓவராலா ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா தீயா ஃபயரா இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோமோ பத்தி? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.